திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய 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 என்று சொல்லி அகமகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரியுடன் அமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து தென்குடிச்சிட்டை திருத்தென்குடிச்சிட்டை என்று ஒரு திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இக்காலத்தில் தென்குடி சிட்டைன்னு தான் சொன்னால் தெரியாது, சிட்டை என்று சொன்னால் தெரியும். அப்படி சிட்டை என்று வழங்கப்பெறுகிறது. கும்பகோணம் தஞ்சாவூர் இருப்பு பாதையிலே சிட்டை என்ற தொடர்வண்டி நிலையத்துக்கு மேற்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. இறைவனுடைய திருப்பெயர் பசுபதிநாதர். இறைவியினுடைய திருப்பெயர் உலகநாயகி. காமதேனு, ஆதிசேடன், வசிஷ்டர் முதலியோர் எல்லாம் வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள். இதற்கு ஞானசம்பந்தர் பாடிய பதிகம் ஒன்று இருக்கிறது, திருச்சிற்றம்பலம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் தென்குடி சிட்டை என்பது. திருவையாற்றுக்கு பக்கத்திலே உள்ள சில தலங்களை எல்லாம் தரிசித்த காலத்தில் இத்தலத்திலும் சென்று வழிபட்டு பாடி அருளியது இந்த திருப்பதிகம். இதை பாடிய சமயம் பெரிய புராணத்திலே குறிக்கப்பட்டுள்ளது. இல்லை, திருச்சிற்றம்பலம். 35வது பதிகம், 3ஆம் திருமுறை, 35வது பதிகம், 4வது பாடல். உள்நிலவாவிய ஓங்கு தன்மையை விண்ணிலர் அருகில வேதாந்தன் ஊர் எண்ணிலர் எழில் மணி கனக மாளிகை இளம் தெல்லில விரிதரும் தென்குடி சிட்டை. இறைவன் எப்படி இருக்கிறான்? உயிருக்குள் உயிராக இருக்கிறான். உயிருக்குள் உயிராக ஓங்கி ஒளிர்கின்ற தன்மையை தேவர்களுக்கு கூட தெரியாதது. அவன் வேத உபநிடத உட்பொருளாக விளங்கக்கூடியவன். அப்பெருமான் வீட்டிலிருந்து அருள்கின்ற இடம் அழகிய மணிகள் பதிக்கப்பெற்ற பொன்மாளிகைகள் மேல் தெளிந்த நிலவின் ஒளி பரவுகின்ற தென் திருக்குடி சிட்டை என்பதாகும். உயிருக்குள் நிலாவுன்னா உயிருக்குள்ளே விளங்குகிறது. ஆவியாய் உயிராய் இருக்கிறார், உயிருக்குள் உயிராய் இருக்கிறார். உயிருக்கு உயிராம் ஒருவனையும் சிவஞான சித்தியார் சொல்றார். ஆறுனா இங்கே நிறைந்த பொருந்தியன்னு அர்த்தம். எண்ணில்னா எண் இல்லாத, அதாவது அளவற்ற அழகை உடைய மணிகள் அப்படி அழுத்திய பொன் மாளிகை. அங்குள்ள மாளிகையெல்லாம் ரொம்ப அருமையான மாளிகை. அந்த பொன் மாளிகையின் மேலே தெளிவான நிலா விரித்து பரவக்கூடிய தென்குடி சிட்டை.
பாடலை மீண்டும் பெருமாண்டத்தில் விண்ண பாடுவோம். ஓங்கும் உள்ளில ஆவிய ஓங்கு தன்மையை விண்ணிலார் அருகில வேத வேதாந்தன் ஊர் எண்ணிலார் எழில்மணி கனக மாளிகை. கனக மாளிகை என்பதுதான் இங்கே பொன் மாளிகைன்னு சொன்னார். கனக மாளிகை இளந்தெல்நிலா விரிக்கும் தென்குடி சிட்டையே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் தென்குடி சிட்டை என்னும் திருத்தலம் சென்று அங்கு இந்த 3ஆம் திருமுறையிலே உள்ள பாடல்கள் அத்தனையும் இந்த தென்குடி சிட்டையில் அந்த 35வது பதிகத்தில் உள்ள அனைத்து பாடல்களையும் பெருமான் திருமுன்னர் பாடி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், மகிழ்வோம் மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடவர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.